சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரலையாக பார்ப்போம். மருத்துவம் படித்த ஒரு உயர்கல்வி படித்தவர் என்ற முறையில் வாய்ப்பு கிராமப்புற மாணவர்களுக்கும் கிடைக்கும்படியாக நமது தேர்வு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அதேபோல தமிழகத்தில் தேர்தல் சூழ்நிலையை கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றாக வெளிவந்து அந்த சூழ்நிலையை குழப்பிக் கொண்டிருக்கிறது என்பது எங்களது கருத்து. வெற்றி பெறும் வாக்காளருக்கே, வெற்றி பெறும் கட்சிக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலை சாதாரணமாக வாக்காளருக்கு இருப்பதனால் இவர்கள்தான் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற கருத்து திணிப்பை ஏற்படுத்துவதற்கான முழுமையான முயற்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய கருத்து கணிப்புகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தொண்டர்களை சோர்வடைய செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல மனநிலையை மாற்றுவதற்கும், மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கும், நடுநிலையாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையை மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கருத்து கணிப்புகளில் எத்தகையிலும் ஆட்படாமல் இவையெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாரத தேசம் முழுவதும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் கருத்து கணிப்புகள் மக்களின் கருத்தை பிரதிபலிக்கவில்லை என்பது தெளிவாக வந்த தேர்தல் முடிவுகள் காண்பிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் நிச்சயமாக நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு அபரிதமான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் கூட்டத்திற்கு சென்னையிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சென்னைக்கு உட்பட்டு இந்த அளவிற்கு கூட்டம் கூட்டப்படவில்லை என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக குறைந்த சதவீதத்தை எல்லாம் வெளிப்படுத்துவது சரியான நடைமுறை அல்ல. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் இதை நம்ப வேண்டாம் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசி நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதில் கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து அவர் தெரிவித்த கருத்தை பார்த்தோம்.